ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. கடந்த 2 நாட்களாக குஞ்சு சுவாமிகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குஞ்சு சுவாமிகள் ரமணரை காண மலையேறி அங்கு சென்று அவரை கண்டு மைசிலித்து நின்றார். விழுந்து வணங்கினார். ஆன்மீக நண்பர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் குஞ்சு சுவாமியை வரவேற்றார். பகவானிடம் அறிமுகப்படுத்தினார். சரி என்று பகவான் தலையசைத்தார் என்ற நிகழ்வோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், தொடர்ந்து பார்ப்போம். குஞ்சுசுவாமி வந்த அன்று பகவானுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்த அண்ணாமலை என்பவர் பிளேக் நோயால் இறந்து விட்டிருந்தார். அவரின் இறப்புக்கு துக்கப்பட்டு பகவானின் தாய் வாய்விட்டு அழ, அண்ணாமலை இறந்தால் என்ன, இந்த பிள்ளை வந்துவிட்டானே என்று தாய்க்கு பதில் சொன்னார். பகவான் ஸ்ரீ ரமணருக்கு அண்மையில் குஞ்சுசுவாமிக்கென ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது என்பதை அப்போது அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆசிரமத்தில் உள்ளவர்கள் அண்ணாமலை அடக்கத்துக்கு போய்விட பகவான் கூழ் தயாரித்து தட்டில் விட்டு ஆற்றினார். ஒரு கூடையை திறந்தார். உள்ளே இருந்து 4 நாய்க்குட்டிகள் ஓடி வந்தன. 4 பிடி என்று பகவான் கட்டளையிட்டார். நான் மகா வாக்கியங்களை பிடித்து கொள்ள வேண்டும் என்று குஞ்சுசுவாமி தீர்மானித்தார். ஒவ்வொன்றாக விடு, பகவான் அடுத்து பேசினார். மனதின் ஆசாபாசங்களை ஒவ்வொன்றாக விட வேண்டும் என்று குஞ்சுசுவாமிகள் சங்கல்பம் செய்து கொண்டார். நாய்க்குட்டி சிறுநீர் கழித்தது. துடை என்று பகவான் கட்டளையிட்டார். மாசி இன்றி மனத்தை சுத்தமாக துடைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ ரமணர் தன்னிடம் பேசிய முதல் 3 வாக்கியங்களையும் அவர் உபதேசித்த மந்திரங்களாக எடுத்துக்கொண்டார் குஞ்சுசுவாமிகள். பகவானுக்கு பணிவிடை செய்யும் பாக்கியம் வெகு விரைவில் கிட்டியது. அவரோடு தனித்திருக்கும் பேர் வந்தது. எந்த பண உதவியும் செய்யாமல் பகவானுக்கு வரும் பிச்சையில் பங்கு போட்டு சாப்பிடுகின்றோமே என்ற கவலையும் இருந்தது. இங்கு நல்லபடியாக சில மாதங்கள் இருந்து விட்டோம். உள்ளே ஆழ்ந்து பார்க்க முடிகின்றது. இதை வீட்டிலேயே இருந்து செய்தால் என்ன, ஏன் பகவானுக்கு சுமையாக இருக்க வேண்டும் என்று நண்பரோடு விவாதித்து ஊர் வந்து சென்றார். ஆனால் பகவான் சன்னதியில் கிடைத்த அமைதி, ஆழ்ந்து நோக்குதல் வீட்டில் கிடைக்கவில்லை. தனி அறையில் இருந்தும் பயனில்லை. மறுபடி பகவானிடம் போகும் எண்ணம் பொங்கியது. இந்த முறை வீட்டில் முறையாக விடைபெற்று திருவண்ணாமலை வந்தார். இதுதான் தன்னிடம் என தெளிந்தார். பகவான் போனதற்கும் கோபித்துக் கொள்ளவில்லை, வந்ததற்கும் பாராட்டவில்லை. ஒரு நாள் தனிமையில் பகவானோடு இருந்தபோது தன் வாழ்வு முழுவதையும் விலக்கி தேடல் பூரணமாகவில்லையே என்று வருத்தப்பட்டார். உன்னை நீ அறிந்தால் உனக்கு கேடு எதுவும் இல்லை என்று கைவல்யம் சொல்கின்றதே என்று பகவான் பதில் சொல்றார். தன்னை எவ்விதம் அறிந்து கொள்வது பகவான்? நீ யார் என்று விசாரி. எப்படி விசாரிப்பது பகவானே? எங்கு நினைப்பு தோன்றுகின்றதோ அங்கே பார். அதை எப்படி பார்ப்பது பகவான்? மனதை உள்முகப்படுத்தி இதயத்தில் பார். இதை சொல்லிவிட்டு பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி மௌனமானார். அதே விதமாக குஞ்சு சுவாமிகளும் மௌனமாக இருந்தார். ஸ்ரீ ரமண மகரிஷியின் அருட்பார்வை குஞ்சு சுவாமியின் மீது நிலைத்திருந்தது. அந்த கணத்திலேயே உள்ளே ஒரு மாறுதல் ஏற்பட்டு குஞ்சு சுவாமிக்குள் அமைதியும் ஆனந்தமும் தோன்றின. இப்படியாக குஞ்சு சுவாமியின் வாழ்வு பயணம் மிக சரியான இடத்தில் வந்து அமைந்தது. நல்ல குருவை அடைய பல தடைகள் தாண்டித்தான் வர வேண்டும். ஊராரின் கேலிக்கு ஆளான எலப்பள்ளி சுவாமி தான் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியை பற்றி தெரிவித்தார். ஸ்ரீ குஞ்சு சுவாமிகள் தொடர்ந்து பகவானோடு வாழ்ந்து ஆன்மீக சாதனைகள் செய்யலானார். தொடர்ந்து ரமணரின் நிகழ்வுகளை நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.